இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சிதேஷ்ன்ற ரெண்டு பசங்க கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல பிரசாந்த் ஒரு பையன் கள்ள தூக்கி தெரியாதனமா கிணத்துக்குள்ளயுமே போட்டுறான். அந்த பையனை தூக்கி அவனுக்கு கிணத்துக்குள்ளயுமே போட்டு அவன்கிட்ட விளையாட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்த சொந்தக்கார பொண்ணுங்க வீட்லயும் போயிட்டு போட்டு குத்துறாங்க. அதனால இந்த பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பசங்களுக்கு எக்ஸாமே முடியுது, லீவ் டைம்ல ஜாலியா கிரிக்கெட் விளையாடணும், ஊர் சுத்தணும் சொல்லி நிறைய பிளான்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா பிரசாந்த் இந்த பையனோட அப்பா இந்த பையனை கூட்டு போயிட்டு மும்பைல ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்ல சேர்க்க போறதா அந்த பையனுமே சொல்லிட்டு இருக்கான். எங்க அப்பா கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லி இந்த பசங்களுமே கூப்பிடுறான். இந்த ரெண்டு பசங்களும் வந்து பிரசாந்தோட அம்மா கிட்டமே பேசி பாக்குறாங்க. என்கிட்ட எல்லாம் பேசாதீங்கப்பா, அப்பா கிட்டே பேசுங்கப்பா சொல்லி அந்த பசங்களுமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பா கிட்ட பேசுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தா அவங்க அப்பா செம்ம டென்ஷன் பார்ட்டி போல இது ஒருத்தனையும் போட்டு அச்சுன்னு இருக்காரு. அந்த நேரத்துல பஸ்ல இருந்து இறங்கி ஒரு பொண்ணு வாந்தி எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்காக இவனுங்க தண்ணி வாங்கி கொடுக்குறானுங்க. இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி இவருமே கேக்குறாரு. புஷ்பாத்தியோட பொண்ணுன்னு இவருமே சொல்றாங்க. டே ரொம்ப லேட் ஆகி போச்சு, இந்த பொண்ணை பத்திரமா கூட்டு போயிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க கூட வந்தவங்களுமே கூட்டு போயிட்டு இந்த பசங்களே விடுறானுங்க. இந்த ஜாய் பொண்ணுக்கு போட்டோ எடுக்குதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. அங்க இருக்க விஷயத்தெல்லாமே போட்டோ எடுத்துருக்காங்க. அங்க இருக்க ஒரு தேங்காய் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அங்கேயும் கேக்குறாங்க. இந்த தேங்காவை மண்ணுல பொறிச்சு வச்சா மரமா மாறும், இதை எடுத்து போயிட்டு கிணத்துல போடு நல்லா ஊறட்டும்னு சொல்றாரு. இந்த கிருஷ்ணா பையன் கிணத்துள்ள இருக்க ஒரு ஆமை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அதை கவனிக்காம அந்த தேங்காய் தூக்கி உள்ள போட்டுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உள்ள இருக்க சாந்திக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி ஒண்ணுமே கேக்குறான். உள்ள யாராச்சும் ஆளு இருக்காங்க சொல்லி இந்த பொண்ணுமே எட்டி பாக்குறா. யாரா அது சாந்தின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு இந்த பொண்ணுமே மட்டி விடுறான். கிருஷ்ணாவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன்டா குழந்தை பொண்ணை போட்டு திட்டினு இருக்கிற, அதான் சாந்திக்கு அடிப்படல, பாலை எடுத்து போட்டு முதல்ல கூட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பையன் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு சாந்தின்றது யாருன்னு சொல்லி கேக்குறா. அவன் வளர்க்குற ஆம பெதமா சாந்தி இந்த கிணத்துல தான் இருக்குன்றாங்க. இந்த பொண்ணு கிணறு எட்டி பார்த்துட்டு சாந்தி கிட்ட சாரி சொல்லிட்டாங்க போறாங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு தர்பி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரெண்டு ஃபாரினர்ஸ் வராங்க. எப்படி போகணும்னு சொல்லி வழியை கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இங்கிலீஷ்ல பேசுறதுனால இங்க இருக்க யாருக்குமே அது புரியவே இல்ல. இந்த பொண்ணு மட்டும் தான் இங்கிலீஷ்ல சூப்பரா பேசி அவங்க ரெண்டு பேருக்குமே வழி சொல்லி அனுப்புறாங்க. டேய் இந்த பொண்ணுகிட்டே நம்ம மூணு பேரும் சேர்ந்து இங்கிலீஷ் கத்துக்கலாம்டா சொல்லிட்டு இவங்களுமே பிளான் பண்றானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். தேங்க்யூ.